மணி 4:30 போகுதுங்க. எந்திரிச்சு லெமன் உப்பு போட்டு ஒரு டம்ளர் 250 ml தண்ணி குடிச்சு வச்சு லெமன்னா இப்போ கிரவுண்டுக்கு போய் நடக்க வேண்டியதுதான். 500 கலோரி பர்ன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:45 வந்துச்சுங்க கிரவுண்டுக்கு. 500 கலோரி பர்ன் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் ஸ்லோ, 4 நிமிஷம் வேகமாக, 1 நிமிஷம் ஸ்லோ, 2 நிமிஷம் ஸ்பீடாக ஓடின காலம் போய் 1 நிமிஷம் ஸ்லோ, 4 நிமிஷம் வேகமாக ஓடுற காலத்துக்கு வந்துருக்கேன். நடக்கிற காலத்துக்கு பார்க்கலாம் 500 கலோரி முடிக்க முடியுது 1 மணி நேரத்தில். ஏன்னா அந்த பிஸ்க் வாக் பண்ணி ஹார்ட் ரேட்டை பம்ப் பண்ணால் தான் 500 கலோரி 1 மணி நேரத்தில் போகிறதுனா போகாது. எவ்ரி செகண்ட் இஸ் அக்கௌண்டபிலிட்டிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சரி, நான் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். வீட்டில் குழந்தைங்க தொந்தரவு பண்ணுறதுனால திரும்ப வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் 2.2 மைல் ஓடிருக்கேன், நடந்திருக்கேன். 40 நிமிஷம் நடந்திருக்கேன். ஒரு மைல் வந்து 18 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். 201 கலோரி இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. 500 டார்கெட் பண்ண முடியல. பார்க்கலாம், வீட்டுக்கு போய் வெறும் வயிற்றுல வெயிட் எவ்வளோ இருக்காங்க. மட்டனும் சிக்கனும் வாங்க போகிற இடத்துல டைம் பண்ணுறாங்க. அந்த இடத்துலையும் குறுக்கு நடுக்க நடந்து ஒரு 500 ஸ்டெப் குறைஞ்சது இப்போ முடிக்க போகிறேன். நான் வேறு ஸ்டெப் முடிச்சுட்டு நினைக்கிறேன். கறியும் இந்த மாதிரி இருக்கும், கலோரி பர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மக்களை முடிஞ்ச இடத்துல எங்கெங்கெல்லாம் உங்களோட கலோரி பர்ன் பண்ண முடியுமோ பர்ன் பண்ணுங்க. முடியலன்னு சொல்கிறது உங்கள் இயலாமை, உங்களோட இயலாமைங்கிறதோட உங்களோட சோம்பேறித்தனம். முடியும்னு நினச்சா என்றைக்குமே முடியும் ஒரு காரியம் பண்ணணும். இந்த இடப்பட்ட நேரத்தில் 0.8 மைல்ஸ் 5 நிமிஷம் நடந்திருக்கேன். 25 கலோரி ஸ்டெப்ஸும் ஒரு 500 ஸ்டெப்ஸ் தான் கடந்திருக்குங்க. வீட்டுக்கு வந்து திரும்ப நடக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கவங்க குழந்தைங்க தூங்கிட்டு தான் இருக்குதுங்க. 8 போட்டுட்ருக்கேன். 8 போடுறதுல என்ன பெனிஃபிட்னா, இப்போ நார்மலாக நடந்து 100 கலோரி பர்ன் பண்ணுறோன்னா 8 போட்டோம்னா 115 கலோரி பர்ன் பண்ணலாம். ஆனால் 8 பெருசாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம 8 குட்டி தான், அதனால் 10 நிமிஷம் 8, 10 நிமிஷம் 8க்கு வெளியே பார்க்கலாம் எவ்வளோ கலோரி இதில் பர்ன் பண்ணுறேன்னா பண்ணிட்டு சொல்கிறேன். திரும்ப ஒரு சின்ன நடந்துச்சுங்க. ஒரு மைல் பக்கம் நடந்திருக்கேன். 35 நிமிஷத்தில் கலோரி 113 கலோரி பர்ன் பண்ணியிருக்கேன். நான் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண புதுசில் வேர்க்காமல் பண்ணுற எக்ஸசைஸ் கொஞ்சம் ஆன்லைனில் பார்த்து நான் சிலதை எடுத்து வச்சுருக்கேன். அதான் இது. இப்போ இதில் வந்து மொதல் 2 இது பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு நிறைய கலோரி போன் ஆகும்னு நினைக்கிறேன். வேர்க்காது கண்டிப்பாக ஃபேன் போட்டு பண்ண போகிறேன். பார்க்கலாம் எவ்வளோ கலோரி போன் ஆகுதுன்னா. ஒன்று செஸ்ட்டுக்கு, ஒன்று வந்து இடுப்புக்கு. சூப்பருங்க. இதுலேயும் கலோரி நிறைய போன் ஆயிருக்கு. நம்ம உடனே ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கலோரி 17 கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன். 19 நிமிஷம் தொடர்ந்து ஆக்டிவிட்டி. இதில் ரெஸ்ட்டு 6 மினிட்ஸ்னு காமிக்கிறது வந்து நான் எப்பப்போ ஆக்டிவிட்டியில் இடையில அந்த பாஸ் ஏதோ பிரேக் விடுறாங்களோ அந்த பிரேக் 6 மினிட்ஸ் வருது. சரிங்க, சிறப்பு. காலையில் சாப்பிட கூட வெயிட் 70.7. திரும்ப அந்த ஹோம் ஜிம் ஒர்க் பண்ணியாச்சுங்க. செஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் 90 கலோரிஸ் பர்ன் ஆச்சு. முடிஞ்சது இன்றைக்கி நாள் எல்லா ஆக்டிவிட்டீஸும். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கி எவ்வளோ வெயிட்னு பார்த்துக்கலாம். 72.05. நேற்றுக்கு கூட இன்றைக்கி கம்மி, நேற்றோட இன்றைக்கி வெயிட் கம்மி.